கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய ஊழியத்திற்கு ரொம்ப ரொம்ப தேவை. கடந்த நாட்களில் ஜனவரி 26 வாலிபர் முகாமிற்காக உங்களிடத்தில் ஜெபிக்கும்படி நாங்கள் சொல்லியிருந்தோம். நீங்கள் ஜெபித்தீர்கள். ஆண்டவர் 2500க்கும் மேற்பட்ட வாலிபர்களை அந்த முகாமிற்கு அழைத்து வந்தார். நாங்கள் வைத்திருக்கிற முதல் முகாம் நாங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே 20,000 வாலிபர்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் முதல் முறை வைத்து அந்த முகாமில் 2500க்கும் மேற்பட்ட வாலிபர்களை தந்தார். அல்லேலூயா. இன்னும் அடுத்த வருடம், அதுக்கு அடுத்த வருடம் தொடர்ந்து அந்த பகுதிகளில் 20,000 வாலிபர்களை ஆண்டவருக்காக எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் தீர்மானித்து ஜெபத்தோடு கூட முயற்சித்து வருகிறோம். ஜெபியுங்கள், அதனுடைய பின்தொடர் பணிக்காக ஜெபியுங்கள். அல்லேலூயா. இன்னும் இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியில் ஞாயிற்றுக்கிழமையில் 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் ஈரோடை மையமாக வைத்து ஒரு வாலிபர் முகாமை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். எப்படியாவது இந்த வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களும் ஒரு வாலிபர் முகாம், நான் பணி செய்கிற ஆந்திரா, ஒரிசா, இப்படிப்பட்ட வட மாநில 8 மாநிலங்களே ஒரு வாலிபர் முகாம் என்று இலக்கு வைத்திருக்கிறோம். வாலிபர்கள் மத்தியில் ஏன் இவ்வளோ துரிதப்படுத்துகிறோம்? வாலிபர்கள் ஆண்டவருக்காக எழும்பாமல் தேசத்தில் எழுப்புதலே பார்க்க முடியாது. குறிப்பாக மே 1ஆம் தேதி 20,000 வாலிபர்களை ஒரு இடத்துல ஒன்று கூட்டி 12 மணி நேர உபவாச ஜெபம் ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஏன் வாலிபர்களுக்கென்று உபவாச ஜெபம்? கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு நீங்கள் இரவு ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள் எல்லாம் போய் பாருங்கள். அங்கே வயோதினர்கள் ரொம்ப ஜெபம் பண்ணுறாங்களா, வாலிபர்கள் ரொம்ப ஜெபிக்கிறாங்களா? பூரா வயதானவங்க தாங்க ஜெபிக்கிறாங்க. நான் அவங்க ஜெபத்தை நான் தப்பு சொல்லுங்க, அவங்களும் ஜெபிக்கணும். ஆனால் அதற்கு மேலாக வாலிபர்கள் ஜெபிக்கணும். தானியேல் போன்ற வாலிபர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தால் எழுப்புதல் வரும். அல்லேலூயா. எஸ்தர் என்ற வாலிபர் சகோதரி உபவாசம் இருந்து ஜெபித்தால் நாடுகளுக்கு எழுப்புதல் வரும். வாலிபர்கள் தான் தரிசனத்தை அடைவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைய சிறுவர்கள், வாலிபர்கள் நாளைய தலைவர்களாக மாறுவார்கள், நாளைய ஊழியக்காரர்களாக மாறுவார்கள். என்ன வேதனை தெரியுமாங்க? வாலிப பிள்ளைகளை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிற காரியங்கள். சின்ன வயசுலேயே 12 வயசு 13 வயசு வாலிப பிள்ளைகள், மாணவியர்கள் குடிக்கிறாங்க. எந்நேரமும் செல்ஃபோனில் உட்கார்ந்தே இருக்கிறாங்க. எல்லா அந்த டீனேஜ் வாலிப பிள்ளைகளோட பேசுகிற ஒரு லாங்குவேஜ்களை, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கிறான், உனக்கு இல்லையா? உனக்கு இல்லாட்டா ஏதோ ஒன்று குறைவு இருக்குன்னு அர்த்தம், நீ அழகா இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் கேள்விப்படுகிற காரியங்கள் கிராமங்கள்லையும் நிறைய இடங்கள்லையும் பாய் ஃப்ரெண்டு கட்டாயம் இருக்கணும் போலன்னு சொல்லி அவங்க அப்படியெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. பாவம் எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கிறது ஐயா. எத்தனை வேதனை ஐயா, எத்தனை வேதனை. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை, புலம்பல் 4 நாளில் என் ஆண்டவர் பரிதவிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு போவதற்கு ஊழியக்காரர்கள் இல்லை. ஏன் ஊழியக்காரர்கள் இல்லை? அறுவடை மிகுதி, வேலையாட்களே குறைவு. ஆண்டவர் பரிதவிக்கிறார். இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியில் நீங்கள் ஊழியம் செய்யாமல் எப்படிங்க ஊழியக்காரர்கள் உருவாவாங்க? இன்றைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவ சபைகளும் ஊழியக்காரங்களும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்கு மட்டும்தான் பணங்களை செலவழிக்கிறார்கள். எது வச்சாலும் கிறிஸ்தவங்க தான் அதில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதை தப்பெல்லாம் சொல்லலைங்க, வாங்கலை. கிராமங்களுக்கு வாங்கினேன். கிராமங்களுக்கு உங்களுடைய தாளந்துகள் தேவை. உங்களுக்கு நல்ல டான்ஸ் ஆட தெரியுதா? கிராமத்தில் வந்து ஆடுங்க. நல்ல பாட்டு பாட தெரியுதா? கிராமத்தில் வந்து நல்ல பாட்டு பாடி எல்லாம் அங்கே கிராமத்து ஜனங்களுக்கு சொல்லி கொடுங்களேன். உங்களுக்கு கிருபை வரங்களை கிறிஸ்தவங்க மத்தியில் பிசாசு விரட்டுறதுக்கு பயன்படுத்தாதீங்க. கிராமங்களுக்கு வாங்க. பிசாசுகளே அங்கே தாங்க இருக்குது. நீங்கள் நல்ல பைபிள் படிச்சிங்கன்னா எதிரி இருக்கிற கிராமங்களுக்கு போங்க. அங்கே தான் கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீங்க. கட்டவில்ங்க. ஆண்டவர் 12 சீசர்களையும் ஒரு நாள் கூப்பிட்றாரு, நீ எல்லாம் புறப்பட்டு போங்க. முதல்ல நினைச்சிறார், பிரசங்கம் பண்ணுங்க, பிசாசு விரட்டுங்க. கிராமங்களில் போய் தாங்க பிசாசு விரட்டணும். நீ சர்ச்சுக்குள்ளே விரட்டிக்கிட்டு இருக்கிற, சர்ச்சுக்குள்ளே நீ ஆண்டவரை ஆராதிச்சு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணாலே விரண்டி அது பிசாசெல்லாம் போயிடும்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பட்டணங்களில் செய்கிற அதே ஊழியம் ரொம்ப முக்கியம். அதில் பாதியாவது கிராமத்தில் செய்ய வேண்டாமங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எல்லாரும் கிராம ஊழியத்தை செய்யணுங்க. வருகிற நாட்களிலே எல்லா முதல் ஞாயிற்றுக்கிழமையும் எழுப்புதல் ஞாயிறு என்று பெயரிடுகிறோம். அல்லேலூயா. வருகிற இந்த பிப்ரவரி முதல் ஞாயிற்றுக்கிழமையில் 3 மணிக்கு எங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். வில்லேஜ் மிஷனரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் டைப் பண்ணாலே அங்கே வந்துடும். இல்லாவிட்டால் டிவிகளில் நீங்கள் 3 மணிக்கு உங்கள் டிவி ஆன் பண்ணிங்கன்னா எங்கள் டிவிகளில் கிராமங்களில் நீங்கள் புறப்பட்டு போகணும், அதுக்கு என்ன செய்யணும், தகுந்த ஆலோசனைகளை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அல்லேலூயா. கிராமங்களில் போய் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஈஸிங்க. சும்மா நீங்கள் கிளம்பி போகணுங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் எழுப்புதல் ஞாயிறு என்று பெயரிட்டு அல்லேலூயா அங்கு ஊழியத்தை செய்யும்படி என்கரேஜ் பண்ணுகிறோம். நாங்கள் ஊழியம் செய்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிற எங்கள் மூலிமா ஆண்டவரை அறிந்து கொண்ட கிறிஸ்தவ நண்பர்கள், வாலிப தம்பிமார்கள் எல்லாம் நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த செய்தியை கேட்குற நீங்களும் காலையில் நல்ல சர்ச்சுக்கு போங்க, நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, நல்ல பிரசங்க எழுங்க. வீட்டுக்கு வந்து நல்ல கறி, மீன், முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 3 மணிக்கு உங்கள் டிவி ஆன் பண்ணி கிராமத்தில் என்ன ஊழியம் செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும், நடைமுறை ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை கேட்டு நீங்கள் சும்மா போயிட்டு வாங்கங்க. 4 மணிக்கு கிளம்பி நீங்கள் போங்க. ஒரு கிராமத்தில் சும்மானாலும் சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஒரு ப்ரேயர் வாக் போயிட்டு வாங்க. அங்கே ஏதாவது ஒரு வெங்காய வடை ஒரு டீ கடையில் விற்பாங்க, நல்லா இருக்கும். கிராமத்தில் போடுறதுல நிறைய கலப்படனா இருக்காது. நல்ல ஒரு டீ குடிச்சு ஒரு வெங்காய வடை சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் வாங்க. இதை சொல்லி கொடுக்குறோம். ஒருவேளை இந்திய தேசத்துடைய எழுப்புதல் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இப்போ இருக்கிற ஊழியக்காரர்களை கொண்டு மாத்திரம் நடப்பிக்கப்பட முடியவே முடியாது. எழுப்புதலை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொன்ன இலக்குகளில் 3 இலக்குகளை ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தார். சுவிசேஷம் அறிவிக்கணும் முதல் இலக்கு. 2வது சிறுவர் வாலிபர்களை நாளைய தலைவர்களாக மாற்றணும் 2வது. 3வது இலக்கு என்ன தெரியுமா? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஆத்தும ஆதாயகர்களாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்குற அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை, ஆத்தும ஆதாயம் செய்கிறதுக்கு முழு நேர ஊழியர்கள் தேவை, பகுதி நேர ஊழியர்கள் தேவை. அல்லேலூயா. அதை மையமாக வைத்துதான் வாலிபர் முகாம்களை எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் செய்கிறோம். நீங்கள் ஈரோடுல வாலிபர் முகாம் வைக்கிறோம். ஈரோடு சுற்றிலும் ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டில் இருக்கிற மாவட்டத்தார்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த வாலிபர்களை நீங்கள் அழைச்சிட்டு வந்து இந்த முகாமில் பங்கு பெறுங்க. அல்லேலூயா. ஒருவேளை ஜெபக்குழு தலைவர்கள் இருப்பீங்களா, சிறுவர் ஊழியம் செய்கிற சண்டே கிளாஸ் லீடர்ஸ் இருக்கீங்களா, சபை மூப்பர்களாக இருக்கீங்களா, கிராம சர்ச்சில் ஒரு பாஸ்டாக இருக்கீங்களா, எல்லாரும் உங்களுக்கு தெரிந்து வாலிபர்களை ஒரு வேன் ஒழுங்கு செய்து அழைச்சிட்டு வாங்குங்க. வாலிபர்கள் தரிசனத்தை காணட்டும். அல்லேலூயா. வாலிபர்கள் வல்லமையால் நிரப்பப்படட்டும். இந்த ஈரோடு முகாமிற்காக ஜெபிங்கள். இதற்கென்று எங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்கள் பண தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படி ஜெபிங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஜெபியுங்கள், எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஆமென். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது, நான் சிறு வயதிலே என்னுடைய கிராமத்திற்கு ஒரு சுவிசேஷ குழுக்கள் என் கிராமத்திற்கு வந்தது. அவர்கள் தெருவில் வச்சு நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் சிறுபிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு பாடலை அவர்கள் பாடி காண்பித்தார்கள். என்ன பாட்டா? நான் உங்களுக்கு பாடுறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நல்லவர் நல்லவர் எனக்கு. ஆமென். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நல்லவர் நல்லவர் உனக்கு. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நல்லவர் நல்லவர் நமக்கு. அல்லேலூயா. நல்லா இருக்காங்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. சின்ன வயசுல இந்த பாட்டு ஆலமரத்துல எழுதின எழுத்துக்கள் போல என் இருதயத்தில் பதிஞ்சிருக்குதுங்க. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். அப்போ இந்த பாடலை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த பாட்டில் இருக்கிற வரிகள் கூட தெரியலங்க. அல்லேலூயா.
அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, இயேசு நல்லவர். எனக்கு நல்லது இருக்குங்க. உங்களுக்கு நீங்க சாங்கந்தட்டிக்கு உங்களுக்கு மட்டும் தான் இயேசு நல்லவரா இருக்கணும்னு சொல்லி விரும்புற பாருங்க. அதுக்கு என்ன தெரியுமா பேரு? அதுக்கு அரக்கிறிஸ்தவன் பேருங்க. அல்லேலூயா! நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க? உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ச்சுக்கு நாம் போறது எதற்காக? ஆண்டவர் முதலாவது உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள்? ஒருவேளை நீங்களோ, ஒருவேளை உங்களுடைய தாய் தகப்பன்மார்களோ, இல்ல தாத்தா பாட்டியோ, உங்களுடைய முன்னோர்களோ, அவர்கள் வருத்தப்பட்டு பார சுமந்தார்கள். என்னைப் போன்ற கிராம ஊழியக்காரர்கள் உங்கள் கிராமத்தை தேடி, உங்களுடைய முன்னோர்களை தேடி வந்தார்கள். இயேசுவிடத்தில் வந்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று பிரசங்கம் செய்தார்கள். எப்படியாவது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காதா? சமாதானம் கிடைக்காதா? என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஆண்டவர் நல்லவராக அவர்களுக்கு அற்புதம் செய்தார். அல்லேலூயா! இயேசு நல்லவர் என்பதை ருசி பார்த்தார்கள். அல்லேலூயா! ஆனா அவ்வளோதாங்க முடிஞ்சுச்சா? ரட்சிக்கப்பட்டவர்களே அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார். இதுதான் ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நம்ம கொடுக்குற சவால். இந்த அற்புதங்கள்லாம் நம்ம எப்போ நடக்க போகுதுன்னே தெரில. எனக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கொஞ்ச நேரம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப குற்றமனச்சாட்சி ஆயிரும். நான் மூடிருவேன். ஏன்னா, அதில பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்து நாளிலே 120 பேர்கள் மேல இறங்குகிறது. அந்நிய பாஷை பேசுகிறார்கள். அந்நிய பாஷை பேசின உடனே பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறார். ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தை அந்நிய பாஷை சபைகள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அந்நிய பாஷை பேச வேண்டும் என்பதை விரும்புகிறோம். நான் இப்போ இந்த செய்தி கொடுக்கறதுக்கு முன்பாக ஒரு நோட்டீஸ் பார்த்தேன். அந்நிய பாஷை பேசுகிற ஊழியர்கள் மாநாடு. என்ன தலையில அடிச்சுக்கிற வேண்டியதான். அந்நிய பாஷை பேசினா போதுமா? என்ன செய்யணும்? அந்நிய பாஷை பேசி அந்நிய ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியர்கள் மாநாடுன்னு போடணுங்க அத. அல்லேலூயா! பாருங்க, அந்நிய பாஷை பேசுறத நம்ம இம்பார்ட்டன்ட் படுத்துறோம். எல்லாரையும் ஆல்மோஸ்ட் அந்நிய பாஷை பேச வச்சுடுறாங்க பெந்தகோஸ்து சபைகள்ல. அதோட நின்னு போயிடக்கூடாதுங்க. அவங்க எழும்பி பேதுரு பிரசங்கித்ததை ட்ரெயின் பண்ணணும். இங்க வாப்பா, அந்நிய பாஷை பேசிட்டீங்களா? நீங்க வாங்க. அடுத்து என்ன செய்யணும்? தெருவுல இப்படி நிக்கணும். ஏசப்பா உன் கூட இருப்பார். எல்லாம் தெருவுல நின்னு ஏசப்பா பத்தி பிரசங்கம் பண்ணணும். உனக்கு ஏசப்பாவை பத்தி என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் நீ சொல்லு. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை விடுவிப்பார். இயேசு உங்களை சுகமாக்குவார். என்ன தெருவுல இருந்து பேசுங்க. யாராவது ஜெபிக்க வந்தா உங்க கூட இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே கையை வச்சு நீ ஜெபம் பண்ணு. ஏன்னா உன்னை குறித்துப்பட்டு விசுவாசிக்கிறான் நடக்கும் அடையாளங்கள் அவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். வியாதிசங்கள் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். உன்னை குறித்து போட்டிருக்குது. இதை நீங்க ட்ரெயின் பண்ணாம அந்நிய பாஷை பேசுறத மட்டும் ட்ரெயின் பண்ணீங்கன்னா என்னங்க அர்த்தம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்நிய பாஷை பேசுவது நல்லது. ஆனா உங்களுக்கு மட்டும் இல்ல. நீங்க இயேசு நல்லவர், அவர் அற்புதம் செய்ய நீங்க ருசி பார்ப்பதற்கு மாத்திரமல்ல. உனக்கு இயேசு நல்லவர் நல்லவர் எனக்கு மாத்திரமல்ல, உனக்கு. நீங்க இயேசுவோடு இருக்கிற சீசர்கள் 12 பேர்கள் ஆண்டவர் அவளை அழைத்தார். என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை படிக்கிறவளாக ஆக்குவேன். ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் போயிட்டாங்க. 3 வருஷம் அவங்க அற்புதங்கள் அவ்வளவு பார்க்கிறார். 5 அப்பம் 2 மீனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து 5000 புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். மீதியான 12 கூடை நிறைய எடுக்கிறார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா! ஒரு சிறுபையன் தன்னிடத்துல இருக்கிற தாளந்துகளை ஆண்டவர் கைகளே கொடுத்தால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்ப்பார்கள். இதுதான் ஆண்டவர் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். அதற்கு 3 வருஷத்துக்கு பின்பாக எப்பொழுதுமே இயேசுவோட போய் அப்படியே இல்லைங்க. அவங்க புறப்பட்டு போறாங்க. தோமா இந்தியா வர்றார். அல்லேலூயா! ஆண்டவர் கண்டு பயன்படுகிறார்கள். இதுதாங்க புதிய ஏற்பாடு. இதுதாங்க கிறிஸ்தவம். இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போறீங்க? நீங்க சீசனா மாறியாச்சா? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டீங்களா? உங்களுக்கு நல்லவராக இயேசு இருந்தாரா? நின்றாதீங்க. இயேசு உங்களுக்கு நல்லவரா இருந்தது போதுமா? இல்ல. நல்லவர் உனக்கு, உன் கூட வேலை பார்க்குற உன் நண்பனுக்கு, சக ஊழியர்களுக்கு.
இயேசு எனக்கு நல்லவரா இருந்தார், உங்களுக்கு உனக்கும் நல்லவராக இருப்பார்னு சொல்லி உன் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் சொல்லணுங்க. அல்லேலூயா. நல்லவர் நல்லவர் உனக்கு, நல்லவர் நல்லவர் நமக்கு, நம்ம இந்திய தேசத்திற்கு, நம் தமிழ்நாட்டிற்கு, நம்முடைய மாவட்டத்திற்கு, நம்முடைய தாலுக்காவிற்கு, நம்முடைய கிராமத்திற்கு நல்லவர் என்று பாடல் பாடுவது மாத்திரமல்ல, செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும் ஐயா. இதுதானே ஐயா கிறிஸ்தவம். 2 கற்பனைகள்ல முதல் கற்பனை என்ன? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு இயேசு மேல அன்பு கூறணும். முதல் கற்பனைக்கு நம்ம எல்லாம் கீழ்ப்படிஞ்சாச்சு. 2வது கற்பனை என்ன? உன்னை போல் பிறரை நேசி. நீ ஆண்டவரை நல்லவர் என்பதை ருசி பார்த்தது போல உன் சக நண்பர்கள் ருசி பார்க்க வேண்டும், நாம் ருசி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அருமை. இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே, இயேசு உங்களுக்கு நல்லவராக இருந்து விட்டாரா? அடிக்கடி நான் வழிநடத்துகிற வாலிப தம்பிமார்கள்ட்ட சொல்லுவேன், உனக்கு ஒரு வியாதி இருக்குது, நீ போய் ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ணு. ஏன்னா எனக்கு வியாதி இருந்துச்சு, எனக்கு யாரும் ஜெபிக்கலை. இயேசு கிறிஸ்துவை எங்கள் கிராமத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன். தெருவில் நின்று வெக்கப்படாமல் இயேசு நல்லவர் நல்லவர்னு சொல்லி அவங்க பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. நான் சில ஊழியக்காரர்கள் அருவாள் எடுத்து என் கிராமத்தை விட்டு விரட்டி விட்டுருக்கிறேன், என்னடா மதம் மாற்ற வந்துட்டீங்கன்னு சொல்லி. பாருங்க, அப்படிப்பட்ட நான் என் ஹார்ட்டில் ஒரு வியாதி வந்து டாக்டர் 6 மாதத்துல செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்க பிரசங்கம் பண்ண இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இயேசுவிடத்தில் யார் வந்தாலும் அவங்கள சுகப்படுத்தினார். அல்லேலூயா. நான் சும்மா போனேன், இயேசுவிடத்தை நான் ஜெபித்தேன். இயேசு என் ஜெபத்தை கேட்டு என்னை அற்புதம் செஞ்சிட்டார். இயேசு நல்லவர் என்பதை இந்த கணேசன் ருசி பார்த்து விட்டான். அல்லேலூயா. அவ்வளோதானா கிறிஸ்துவ வாழ்க்கை? அவ்வளோதானா? அடுத்து என்ன செய்யணும்? இயேசு எனக்கு நல்லவராக இருந்தார்ல, இயேசு அறியாத மற்றவங்களும் உனக்கும் இயேசு நல்லவராக இருப்பாருன்னு சொல்லி நான் சொல்லணும் இல்லைங்க. இயேசு நல்லவராக நமக்கு இருப்பாருன்னு நான் சொல்லணும் இல்லைங்க. 29 வருஷமா நான் சொல்கிறேங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கும் நமக்கும் நல்லவர் ஐயா, நல்லவர் ஐயா. அருமை கிறிஸ்தவ நண்பர்களே, போதும், நீங்கள் ஆண்டவரை ருசி பார்த்தது போதும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தது போதும், இயேசு நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது போதும், புறப்பட்டு போங்கள் ஐயா. ஆண்டவர் 3 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்றாரு, உலகம் ஒழுங்களும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நான் நல்லவராக உங்க வாழ்க்கையில் இருந்தேல, மற்றவங்களுக்கு நல்லவராக இருக்க விரும்ப நீங்க போய் சொல்லுங்க, இதுதாங்க சுவிசேஷம். நீ பர்த்திமை குருடனை சம்பவத்தை வாசித்து பாருங்க. எனக்கு பிடிச்ச வசனம் என்ன தெரியுமாங்க? பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். தெருவில் கிடக்கான், பிச்சைக்காரனா இருக்கிறான், தன்னுடைய எல்லாவற்றுக்கும் இன்னொருத்தரை சார்ந்தே இருக்கிறான். ஆண்டவரை குறித்து கேள்விப்படுகிறான். ஆண்டவர் அந்த ஒரு சான்ஸ் அவனை தேடி வருகிறது, கூப்பிடுகிறான், இன்னும் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். என் ஆண்டவர் அவனை அழைக்கிறார், பத்திமையை அழைக்கிறார். இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு நல்லவர் என்பதை உங்களுக்கு அற்புதத்தின் மூலியமாக உங்களை ருசி பார்க்க செய்வார். உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? இந்த பிரசங்க வேலையில், இந்த வேலையில் இயேசுவே எனக்கு சுகம்தார், இயேசுவே எனக்கு குழந்தை பாக்கியத்தை தார், இயேசுவே எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை தார், இயேசுவே, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குதுங்க, ஜீவன் இருக்குதுங்க. இயேசு 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 இயேசுவே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் ஐயா. தெருவில் இருக்கிற பர்த்திமை கூப்பிடுகிறான். பர்த்திமையுக்கு இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கூப்பிடுகிற பர்த்திமையை அழைத்து வர சொல்லி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன அற்புதம் செய்ய வேண்டும்? அவன் சொல்லுகிறான், நான் பார்வை அடைய வேண்டும். ஆண்டவர் அவன் கண்களை திறக்கிறார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறார். அவன் கண்கள் திறக்கப்படுகிற அவன் இயேசு நல்லவர் என்பதை பர்த்திமை ருசி பார்த்தான். ருசி பார்த்துட்டு அவன் பிஸ்னஸ் பண்ண போயிடல, சொந்த வீடு கட்ட போயிடல, அங்கே போயிடல. அவன் போட்டிருக்குது, இயேசுவுக்கு பின் சென்றான். என்ன சொல்லியிருப்பான்? பார்க்குறவங்கள்ட்ட நான் சொல்லுவான், நான் குருடனாக இருந்தேன், ஏசப்பா என்னை தேடி வந்தார்,
நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு நல்லவராக இருந்து எனக்கு அற்புதம் செய்தார், உனக்கும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எனக்கு உனக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இதை நாம் சொல்ல தவறிவிட்டோமே. திருச்சபையே, ஊழியக்கார நண்பரே, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்கிறோட நீங்கள் ஆலயத்திற்குள்ளாகவே ஆராதித்து இருப்பது தேவ சித்தல்ல. அடிக்கடி 12 சீசர்களை பார்த்த உடனே இயேசுவை மறுதலிக்கிறாங்க, இயேசுவை சந்தேகப்படுறாங்க. பூட்டின அறைக்குள்ள போய் அவங்க பூட்டிட்டு உள்ள கிடக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் விடுவாரா? பயத்துல கொண்டாடவர்கள் இயேசுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடிய வேண்டிய இந்த சீசர்கள் அவர்கள் பயத்திலே தங்கிவிட்டார்கள் ஐயா. இயேசு நல்லவர் என்பதை கண்கள் முன்பாக ருசி பார்த்தவர்கள். அவங்களுக்கு தெரியும், தெரிந்திருக்கணுங்க. எத்தனை அற்புதம்! மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினாரே, நம்ம கூட இருக்கிற மரித்த இயேசு உயிரோடு கூட எழுவேன் என்று அவர் பிரசங்கித்தாரே, அவர் உயிரோடு கூட எழுவார் என்று நம்பி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் பூற்றி பயந்து போய் அவர்கள் பூற்றின அறைக்குள்ளாக தங்கிவிட்டார்கள் ஐயா, தங்கிவிட்டார்கள். அல்லேலூயா. நல்லவர் என்பதை ருசி பார்த்து கண்களினால் பார்த்து அவர்கள் தங்கிவிட்டார்கள். ஆண்டவர் அவர்கள் நடுவே நின்று சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தான் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்பதை அவர் முன்பாக இன்னும் ஒரு விஷயம் நிரூபித்து காண்பிக்கிறார் ஐயா. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு நல்லவர்னு பார்த்த கிறிஸ்தவ கூட்டம் தங்கி விட்டதுனாலதான் இந்தியா இவ்வளோ வருஷம் ஆகியும் ஆண்டவர் அறியல. 21 நூற்றாண்டு ஆயிடுச்சுங்க. இன்னும் இயேசு யாருன்னு சொல்லி கேட்கிற ஒரு சத்தம் கிராமத்துல நாங்க கேட்குறோங்க. காஞ்சிபுரத்துல ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரியில் போன வருஷத்துல 25,000 கிராமங்களுக்கு காஸ்பல் அறிவிக்கணும்னு சொல்லி இலக்கோடு கூட புறப்பட்டு சென்றோம். இந்த வருஷத்துல 50,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு வச்சிருக்கிறோம். அதுல காஞ்சிபுரத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு அம்மா சொன்னாங்க, நான் சின்ன வயசா இருக்கும்போது இதே போல எங்க கிராமத்துக்கு இயேசு நல்லவர்னு சொல்ல வந்தாங்க. இப்போ எனக்கு 65 வயசாயிருச்சு, மறுபடியும் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்படி சொல்ல வந்திருக்கிறீங்கன்னா என்ன தாமதம் ஐயா. அருமை கிறிஸ்தவ நண்பர்களே, நல்லவர் என்பதை ருசி பார்த்து விட்ட கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் தங்கி விடாதீர்கள் ஐயா. இயேசு எனக்கு நல்லவராக இருந்தார் என்று சாட்சி சொன்னது போது உனக்கும் நல்லவராக இருப்பார் என்று சொல்லுகிற நாட்களுக்காகத்தான் உன்னை ஆண்டவர் அபிஷேகத்திருக்கிறார். அல்லேலூயா. புறப்பட்டு போவோம். உங்களால் என்ற ஊழியத்தை நீங்க செய்யுங்களேன். நான் ஒரு கிராம சபைகள்ல சாட்சியின் வாரம் என்ற ஒரு கூட்டம் நடந்தது. அங்கு குடும்பமா பாட்டு பாடணும். பாட்டு பாடி முடிச்சோடனே அந்த வருஷத்துல ஆண்டவர் அவங்களுக்கு செய்த அற்புதங்களை சாட்சியா சொல்லணும். பாருங்க, எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. ஆனா எல்லாருடைய சாட்சிகளையும் என் கடன் பிரச்சனை நீங்குது, என் வியாதியை சுகப்படுத்தினார், என் பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, குழந்தை கொடுத்தார், கடன் பிரச்சனை நீங்கினது, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட்டது, கொடிய விபத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து நல்லவராக இருந்தார், எனக்கு ஏசப்பா என்ன செஞ்சார்னு மட்டும் தாங்க சொல்றாங்க. நான் சொல்றேங்க, அது கிறிஸ்தவம் அல்ல, அது அறக்கிறிஸ்தவன் என்ற அர்த்தம். இயேசு எனக்கு நல்லவராக 2024 வருடம் முழுவதும் இருந்தார் என்று சாட்சி சொல்லுகிறது நல்லது. ஆனால் அது அறக்கிறிஸ்தவன் என்ற அர்த்தம். என்னை கொண்டு என்ன செய்தார்? நான் ஜெபித்து ஒரு பிசாசின் பிடியுள்ளவர்கள் விடுதலையானார்கள், நான் ஜெபித்து ஒரு காது கேட்காதவருடைய காது திறக்கப்பட்டது, நான் ஜெபித்து ஒரு வியாதிசனுடைய வியாதி சுகமாகிறது என்று நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். இந்த 2025 வருஷத்துல நான் ஜெபம் பண்றேங்க. ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ நண்பர்களும், ஒருவேளை இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிற அநேக விஎம்எம் குடும்பத்தார் நண்பர்கள், உங்கள்கிட்ட இருந்து என்ன தெரியுமா சாட்சி வரணும்? நான் ஜெபம் பண்ணேன், கண்ணு குருடான கண்ணை திறந்துட்டார், எங்க பக்கத்து வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ணேன், நடக்க முடியாத அந்த சகோதரன் நடந்துட்டாரு, நான் ஜெபம் பண்ணேன், கேன்சர் கட்டி மறைஞ்சிச்சு, இப்படி சாட்சிகளை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த கணேசன் இன்றைக்கு இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிற இயேசு சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார், எனக்கு நல்லவராக இருந்தார். நான் தோத்திரம் போட்டு நானும் போய் அங்கங்கே போய் வேலைகள், எனக்கு நான் இன்கம் டேக்ஸில் ஒரு வேலை கிடைச்சது, அதெல்லாம் அப்பாயின்மெண்ட் கழிச்சு போட்டேன். இயேசு எனக்கு நல்லவராக இருந்தார், எனக்கு வேலை கொடுத்துட்டான்னு இன்னும் சாட்சி சொல்லிட்டே தெரிஞ்சிருந்தேன்னா இவ்வளோ ஒரு ஊழியம் செஞ்சிருக்கவே முடியாதுங்க. 1200 மிஷனரிகளை ஆண்டவர் தந்திருக்கிறார்.
எனக்கு நல்லது செஞ்சிருக்கிறாரே, உனக்கும் நல்லது செய்வார் என்று கிராமத்தில் போய் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். நான் போன முதல் கிராமத்தில் ஒரு அம்மா கிடக்கிற அம்மாவுக்கு, இந்த அம்மாவுக்கு ஓதி விடுங்க தம்பின்னு சொல்லிட்டேன். எனக்கு ஓதனே தெரியாது, நான் கிறிஸ்தவனே கிடையாது. சொல்லி நீங்கள் நம்புங்க நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு கிளம்புனா ஒரு ஆள் அடிக்க வந்துட்டார். வேறு வழி இல்லாமல் கட்டில் இருக்கிற அம்மா தெருவில் வச்சு தெருக்காரங்களாம் கூடி ஒழுங்காக ஓதுறியா ஜெபம் பண்ணுறியா இல்லையான்ட்டாங்க. வேறு வழி இல்லாமல் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு நீங்கள் சரிப்படுத்திருங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆண்டவர் சாக கிடக்கிற அந்த அம்மாவை உயிரோடு கூட எழுப்பினார். ஐயா, இயேசு எனக்கு மாத்திரம் நல்லவர் அல்ல, மற்றவர்களுக்கும் நல்லவராகவே இருக்கிறார். என்ன அந்த ருசி பார்த்தேன், இந்த சத்தியத்தை நான் ருசி பார்த்தேன் ஐயா. அல்லேலூயா. 29 வருஷங்களாக இயேசு எனக்கு நல்லவராக இருக்கிறார், உங்களுக்கும் நல்லவராக இருப்பார் என்று பிரசங்கிக்கிறேன். அன்பு கிறிஸ்தவர் நண்பர்களே, நீங்களும் அப்படிப்பட்ட என்னை போன்று மாறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளும் தான் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டாரா? உங்களை கொண்டு இயேசு கிறிஸ்து செய்த அதே அற்புதத்தை காட்டிலும் பெரிய அற்புதத்தை உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஐயா. ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர் எனக்கு. சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர் உனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர் நமக்கு. இப்படிப்பட்ட பாடல் பாடுகிறது மாத்திரமல்ல, அது ருசி பார்க்கிற அந்த பாடலில் பாடின வரையை நான் ருசி பார்த்திருக்கிறேன், என்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்பதை சாட்சி சொல்லுகிற கிறிஸ்துவளாக நீங்கள் மாறுபடி விரும்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ நல்லவராக இருந்தீரே, இவர்களை கொண்டு மற்றவர்களுக்கும் நல்லவராக நீர் இருக்கிறீர் என்பதை அவள் ருசி பார்க்க உதவி செய்வீராக. என்னை போன்று அவர்கள் புறப்பட்டு போகிறவளாக, உம்முடைய நாமத்தை பிரசங்கிக்கிறவர்களாக, ஜெபித்து அற்புதத்தை வாங்கி கொடுக்கிறவர்களாக இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீரான சொல்லி வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு நல்லவராக இருந்தது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ நல்லவராக இருந்து அவள் வியாதியை சுகப்படுத்தும், குழந்தை பாக்கியத்தை தாரும், கடன் பிரச்சனைகள் விலகட்டும், அநேக சாட்சிகளை இப்பொழுதே உண்டாக்குவீரான்னு சொல்லி வைக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378004444.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.